guys, சேம்பரிக்கல் நீங்கள் பாட்டுக்கு யூடியூப் சேனலோட போய்ட்டுருக்கீங்க யூடியூப் சேனல். ஸோ இந்த வீடியோ நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, எப்படி இப்போ காலை லினக்ஸை நம்ம ஏற்கனவே ஒரு பூட்டபிள் பென் ட்ரைவை நம்ம ஏற்கனவே க்ரியேட் பண்ணிட்டோம் நேற்றுக்கு. ஸோ இப்போ என்ன பண்ண போகிறோம்னா, அதை வந்து பூட் பண்ணி டியூவல் பூட் பண்ணதுக்கப்புறமா காலை லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த ப்ராசஸ் கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். ஸோ கிளியராக பார்த்து பண்ணுங்கள், இல்லைனா விண்டோஸ் ஃபைல்ஸ் கரெக்டாக இருக்கான சான்ஸ் இருக்குது. ஸோ கேர்ஃபுல்லாக பண்ணுங்கள். முதல்ல வந்து உங்கள் பென்ட்ரைவ் சிஸ்டம் கனெக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பார்த்தீங்கன்னா நேற்றுக்கு நம்ம க்ரியேட் பண்ண அந்த 60 GB அன்அலோகேட்டட் அந்த போன வீடியோவில் பண்ண அந்த இது வந்து இருக்குது. ஸோ இப்போ வந்து என்ன பண்ண போகிறோன்னா, இந்த ஸ்பேஸில் தான் காலை லினக்ஸ் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இப்போ வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா, சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ணணும். பயோஸ் செட்டப்பும் பூட் மெனுக்கும் கீ தெரிஞ்சிருக்கணும். அதை நீங்களே தான் கண்டுபிடிக்கணும். நெட்லிங்கின்னு சர்ச் பண்ணி பாருங்கள். ஸோ இல்லைனா அந்த உங்கள் சிஸ்டம் இல்லை லேப்டாப் கூட வந்து ஏதாச்சும் ஃபைல்ஸில் இருக்கும். ஸோ ரீஸ்டார்ட் பண்ணலாம் முதல்ல. ஸோ இந்த ரீஸ்டார்ட் ப்ராசஸில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து பயோ செட்டப்குள்ளே போய் அதை வந்து கரெக்டாக கான்ஃபிகர் பண்ணியிருக்கணும். நீங்கள் அந்த சேஃப் போட்டை செக்யூர் போட்டை வந்து டிசேபிள் பண்ணியிருக்கணும். டிசேபிள் பண்ணிட்டு லெகசி போட்டை எனேபிள் பண்ணிவிட்டு இப்போது உங்கள் பூட்டபிள் சோர்ஸஸை யூஇஎஃப்ஐயை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்படி எதுவும் அந்த மாதிரி இல்லைன்னா டைரெக்டாகவே பூட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் நம்ம. ஸோ இப்போ இந்த ரீஸ்டார்ட் ஆகி ஒரு பிளாக் ஸ்க்ரீன் வந்தோடனேயுமே நான் பயோஸ் கீயோட இதை ப்ரெஸ் பண்ண ஆரம்பிச்சிடுவேன். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா செட்டப்னு வந்து பயோஸ் மெனு வந்துடும். இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இருக்கும் செக்யூர் போர்ட் கான்ஃபிகரேஷன். என் சிஸ்டமில் இப்படி இருக்குது, உங்களுக்கு எப்படி இருக்கும்னு நீங்கள் பார்த்துக்கோங்க. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே செக்யூர் போர்ட்டும் இந்த மாதிரி இருக்கும். இந்த மாதிரி நான் கான்ஃபிகர் பண்ணி வச்சுருக்கேன். ஸோ இதில் அவ்வளோதான், பயோஸில் நீங்கள் பண்ண வேண்டியது அவ்வளோதான். அதுக்கப்புறம் நீங்கள் என்ன பண்ணோன்னா, இதோ இங்கே வந்து இந்த ஃபைலில் வந்து சேவ் சேஞ்சஸ் அண்ட் எக்ஸிட் வந்து நான் கொடுத்து இந்த செட்டிங்ஸை சேவ் பண்ணிக்கிறேன். அடுத்தது வந்து F9 அமுத்துறேன் பூட் மெனுக்காக. பூட் மெனு வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம ஏற்கனவே நம்ம இதில் வச்சுருக்க பென்ட்ரைவில் வச்சுருக்க ஓஎஸை பூட் பண்ணுறதுக்கு அது இன்ஸ்டால் பண்ணோன்னா இப்படி தான் பண்ணணும். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்கனவே காலை லினக்ஸை இன்ஸ்டால் பண்ணி டெலீட் பண்ணனாலும் எனக்கு இப்படி காட்டுது, உங்களுக்கு இப்படி காட்டாது. ஸோ உங்கள் பென்ட்ரைவோட பேர் வந்து இந்த மாதிரி யூஎஃப்ஐயில் காட்டும். யூஎஃப்ஐயில் தான் நீங்கள் பூட் பண்ண போகிறீங்க. ஸோ யூஎஃப்ஐயில் பார்த்தவங்க லெகசி வேணாம். ஸோ யூஎஃப்ஐயில் 2 இருக்குது, நான் ஏதாச்சும் ஒன்று கொடுத்துக்கிறேன். ஸோ இந்த ஃபஸ்ட்டு ஒன்று பார்த்தீங்கன்னா கிராஃபிக்கல் இன்ஸ்டால் உங்களுக்கு வருது, அதை என்டர் கொடுத்துக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறமா இதோ உங்களுக்கு இந்த மாதிரி லோட் ஆகும். லோட் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு வந்துடும் இங்கிலீஷ், நெக்ஸ்ட்டு இந்தியா, அமெரிக்கன் இங்கிலீஷ். ஸோ அதை கொடுத்துக்கோங்க லாங்குவேஜுக்கு. இப்போ என்ன பண்ண போகிறோன்னா, நம்ம முதல்ல நெட்வொர்க்கெல்லாம் கான்ஃபிகர் பண்ணணும். ஏன்னா இந்த ப்ராசஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நீங்கள் வந்து டாஸ்க் பாரில் ரைட் கிளிக் பண்ணி டாஸ்க் மேனேஜரில் தேவையில்லாத ஆப்ஸ் ஏதாச்சும் ரன் ஆகிட்டு இருந்துச்சுன்னா பேக்ரவுண்டில் எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணிடுங்க. ஸோ மெமரி டெட்லாக் ஆகாமல் இருக்கும் 4 GB ரேம் யூசர்ஸ்க்கெல்லாம். ஸோ அதனால் அந்த ப்ராசஸ் எல்லாம் டெலீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். டெலீட் பண்ண முடியாத ப்ராசஸை அப்படியே விட்டுருங்க. ஸோ இதில் வந்து ஈத்தர்நெட்டு நீங்கள் யூஸ் பண்ணுறீங்கன்னா ஈத்தர்நெட் கொடுத்துக்கோங்க ஃபஸ்ட் ஆப்ஷன். இல்லைன்னா நீங்கள் ஒயர்லெஸ் கொடுத்துக்கலாம். ஒயர்லெஸ் கொடுத்தீங்கன்னா பாஸ்வேர்ட் அண்ட் யூசர் நேம் அடிக்க வேண்டியதாக இருக்கும். ஸோ நான் ஈத்தர்நெட் தான் யூஸ் பண்ணுறேன். ஸோ ஈத்தர்நெட் கொடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா இப்போது நெட்வொர்க்கு கான்ஃபிகர் பண்ணி முடித்ததுக்கப்புறமா ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணணும். அதுக்கு முன்னாடி நிறைய பார்ட்டிஷன் நோட்ஸ் எல்லாம் இருக்குது. நம்ம ஏற்கனவே 60 GB காலை லினக்ஸ்னு ஏற்கனவே எடுத்து வச்சுருக்கோம். ஸோ அது ஹோஸ்ட் நேம் வந்து காலையினே வச்சுக்கலாம். டொமைன் நேம் உங்களுக்கு பிடிச்ச மாதிரி உங்கள் பேரையே வச்சுருங்க. இதுக்கப்புறமா நீங்கள் யூசர் நேம்னு ஒன்று அடிக்க வேண்டியதாக இருக்கும். அப்புறம் பாஸ்வேர்டு, யூசர் நேமும் பாஸ்வேர்டு தான் உங்களுக்கு மெயினாக ஞாபகத்தில் வச்சுருக்கணும். இதை வந்து எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, காலை லினக்ஸை நீங்கள் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறமா லாகின் பண்ணுறதுக்கு விண்டோஸ் 10 நீங்கள் எப்படி லாகின் பண்ணீங்களோ
அதே மாதிரி. ஆனால் இங்கே யூசர் நேமும் நாம வச்சுக்கணும். இது வந்து டொமைன் நேம். ஸோ இதுக்கப்புறம் இந்த நியூ யூசர் இதைத்தான் நீங்கள் டைப் பண்ண போகிறீங்க உங்கள் லாகின் இதில். ஸோ என் ஃபுல் நேம் இங்கே அடிச்சுக்கிறேன். ஸோ கன்ஃபியூஸ் ஆகாமல் இருக்கும். ஒரே மாதிரி அடிச்சிங்கன்னா சில டைமில் கன்ஃபியூஸ் ஆகும். ஸோ அதுதான் வேறு மாதிரி அடிச்சுக்கிறேன். இப்போ பாஸ்வேர்டை நீங்கள் ஒருத்தவங்க என்டர் பண்ணிட்டு திரும்பி ரீஎன்டர் பண்ணணும். இந்த பாஸ்வேர்டும் நாம் வச்சுக்கிறது ரொம்ப முக்கியம். இல்லைன்னா உங்களால் லாகின் பண்ண முடியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நான் டைப் பண்ணிட்டு இங்கே கண்டினியூன்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும், அது கொடுங்க. கொடுத்துட்டு செட்டிங் அப் த கிளாக்குன்னு வரும். ஸோ இந்த ஸ்டெப்பை வந்து நீங்கள் கொஞ்சம் கவனமாக பண்ணணும். ஸோ இங்கே வந்து மேனுவல்னு ஒன்று இருக்கும். யூஸ்வலாக இதுதான் இருக்கும். ஸோ மேனுவல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நீங்கள் 60 GB அன்அலோகேட்டட் பண்ணியிருக்கீங்க. ஸோ அதுதான் லார்ஜஸ்ட் ஃப்ரீ ஸ்பேஸாக இருந்துச்சுன்னா அதை தான் எடுக்கும். வேறு ஏதாச்சும் லார்ஜ் ஃப்ரீ ஸ்பேஸ் இருந்தாலோ இல்லை அந்த மாதிரி ஏதாச்சும் இருந்துச்சுன்னா விண்டோஸ் ஃபைல்ஸ் அதை ஏதாச்சும் கரெக்ட் பண்ணும். ஸோ அதனால் மேனுவலாக இதை மட்டும் செலக்ட் பண்ணிக்கோங்க. ஸோ நம்மளுக்கு இங்கே 64 GBன்னு எனக்கு காட்டுது. உங்களுக்கும் மேக்ஸிமம் அதுதான் காட்டும். ஏன்னா இந்த மாதிரி ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னு இருக்கும். இங்கே எந்த இதுவும் இல்லாமல் ஃப்ரீ ஸ்பேஸ்ன்னே கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை மட்டும் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே அப்படி பண்ணிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி இருக்கும். இது அதுக்கப்புறம் இங்கே கண்ணி கொடுங்க. இது வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா கிரியேட் அ நியூ பார்ட்டிஷன்னு பார்த்தீங்கன்னா இந்த பார்ட்டிஷன் 3 இருக்கும். ஒன்று ஹோம், இன்னொன்று ரூட்டு, இன்னொன்று ஸ்வாப்பு. இந்த 3 பார்ட்டிஷனுமே நீங்களாக இந்த 60 GBலேருந்து தனித்தனியாக அதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும், இதுக்கு எவ்வளோ ஸ்பேஸ் வேணும் அப்படின்னு நீங்கள் பண்ணிக்கலாம். இது வந்து ஆட்டோமேட்டிக்லி ஃப்ரீன்னு கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அதுவே பண்ணிடும். ஸோ ஒன்றும் கன்ஃபியூஷன் இருக்காது. ஸோ அதுவே கொடுத்துக்கிறேன். ஆல் ஃபைல்ஸ் இன் ஒன் பார்ட்டிஷன் ரெக்கமெண்டட் ஃபார் நியூ யூசர்ஸ். ஸோ அந்த மாதிரி நீங்கள் கொடுத்துக்கலாம். ஸோ இதை கொடுத்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் நியூ யூசர்ஸ்க்கெல்லாம். மேக்ஸிமம் யூஸ் பண்ண போகிறது இல்லைன்னா இந்த மாதிரி செட்டிங்ஸ் பண்ணிக்கோங்க. ஃபினிஷ் பார்ட்டிஷனிங் அவ்வளோதான். இப்போ பார்த்திங்கன்னா உங்களுக்கு இது வந்து இது ஒரு தனி இடம், இது தனியாக ஸ்வாப்புக்கு, இது இன்னொரு கொடுத்துருப்பாங்க. இங்கே இந்த 2 தான் மேக்ஸிமம் ஃபார்மேட் ஆகும். இந்த X4ம் ஸ்வாப்பு மட்டும்தான் உங்களுக்கு ஃபார்மேட் பண்ணும். மற்றது எதுவும் ஆகாது. ஸோ கண்ணி கொடுங்க. ஸோ எனக்கு வந்து அப்படியே வேறு மாதிரி ஒரு ஸ்க்ரீன் கட்சி அதை வந்து நீங்கள் இதுவும் பண்ணாதீங்க. ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணிட்டு வந்தனால எனக்கு அப்படியாச்சு. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா இப்போது இது மாதிரி தான் உங்களுக்கு ஸ்க்ரீன் வரும் அந்த பார்ட்டிஷன். அப்போ ரைட் சேஞ்சஸ் டு டிஸ்கான்னு கேட்கும். உங்களுக்கு அந்த X4ம் ஸ்வாப்பை மட்டும்தான் கேட்குது. ஸோ எஸ் கொடுத்து கண்டினியூ கொடுத்துருங்க. இந்த பேஸ் சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகணும். இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறமா உங்களுக்கு இன்னொரு சிஸ்டம் இன்ஸ்டால் ஆகும். அது இன்ஸ்டால் ஆகி முடிச்சதுக்கப்புறம் தான் கிரப் போர்ட்டில் எல்லாம் இன்ஸ்டால் ஆகும். ஸோ இதுக்கு வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இந்த பேஸ் சிஸ்டம் கூட சீக்கிரமாக ஆகும். அந்த ஓஎஸ் இன்ஸ்டாலேஷன் கொஞ்சம் டைம் எடுக்கும். அதுக்கு நீங்கள் வெயிட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிட்டுக்கிறப்போ திடீர்னு பிளாக் ஸ்க்ரீன் வரலாம். பிளாக் ஸ்க்ரீன் மட்டும் வந்துச்சுன்னா நீங்கள் என்ட்ரோ எஸ்கேப்பை கொடுங்க. இல்லை பிளாக் ஸ்க்ரீனோட ஏதாச்சும் கீபோர்டில் டைப் அடிக்கிற மாதிரி அதாவது ஒரு கோடிங்ஸ் மாதிரி வந்துச்சுன்னா டெட்லாக் மெமரின்னு கடைசியில் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து ஒரே ஒரு தடவை மட்டும் சிஸ்டம் ஏதாச்சும் ட்ரை பண்ணுங்கள். ஏதாச்சும் ஃபங்க்ஷன்ஸ் ஒர்க் ஆச்சான்னு பாருங்கள். அப்படி ஆலினா கொஞ்சம் நேரம் வெயிட் பண்ணுங்கள். அப்போது ஆலினா நீங்கள் சிஸ்டம் ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் மற்ற ரீஸ்டார்ட் பண்ணிட்டு விண்டோஸோட ஃபைல்ஸை அதாவது சி ட்ரைவை திரும்பி ஸ்கேன் பண்ணணும். அந்த ஸ்கேன் பண்ணுறதுக்கு நான் ஒரு வீடியோ போடுறேன். இந்த லினக்ஸ் இது இன்ஸ்டால் முடிஞ்சோடனே. ஸோ அதுக்கு வந்து தனியாக நான் ஒரு வீடியோ போடுறேன் அதை எப்படி ஸ்கேன் பண்ணணுன்னு. ஸோ இதை ஃபுல்லாக இப்போ இன்ஸ்டால் ஆகணும் பேஸ் சிஸ்டம். அதுக்கு வெயிட் பண்ணுங்கள். மேக்ஸிமம் உங்களுக்கு டெட்லாக் மெமரி வந்து வராது. அப்போ இன்கேஸ் அப்படி வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்ன பண்ணியிருக்கணும்னா முதலையே டாஸ்க் மேனேஜரில் க்ரோம் டேப்ஸ் ஏதாச்சும் நிறைய ஓப்பன் ஆகிருக்கும். இல்லை பேக்ரவுண்டில் நிறைய ப்ராசஸ் இருந்துச்சுன்னா அதெல்லாம் டெர்மினேட் பண்ணிட்டீங்கனாலே போதும். ரைட் கிளிக் பண்ணி இன்டாஸ் கொடுத்துருங்க. ஸோ அது ஓரளவுக்கு ஒரு 60 to 70% ரேம் இருந்தால் கூட உங்களால் இந்த பூட் பண்ணுறப்போ எந்த தகராறும் இல்லாமல் நீங்கள் ஈஸியாக பண்ணிக்க முடியும். ஸோ அது ஒரு பிரச்சனை தான். இதெல்லாம் நீங்கள் கரெக்டாக பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு லினக்ஸும் பிரச்சனை ஒன்றும் ஆகாது,
விண்டோஸ் ஃபைல்ஸு கரெக்ட் ஆகாது. இந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் நீங்கள் கரெக்டாக ஃபாலோ பண்ணால் அவ்வளோதான் இது. ஸோ இந்த ப்ராசஸ் வந்து கொஞ்சம் டைம் எடுக்கும். இது இந்த ஸ்டேஜ் வரைக்கும் வந்துடும். அதுக்கப்புறம் இந்த ஃபுல் ப்ராசஸும் கொஞ்சம் லேட் ஆகும். கொஞ்சம் இல்லை, கொஞ்சம் ரொம்பவே லேட் ஆகும். ஸோ அது ஃபுல் ஃபைல்ஸையும் உங்களுக்கு விண்டோஸ் இதாகிற மாதிரி உங்களுக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும். இதெல்லாம் நீங்கள் எந்த சேஞ்சஸுமே பண்ணாதீங்க, இதெல்லாம் அப்படியே இருக்கும். இந்த மாதிரி உங்களுக்கு டிக்ஸ் எல்லாம் அப்படியே இருக்கும். ஸோ நீங்கள் என்ன பண்ணிங்கன்னா அப்படியே கண்டினியூ மட்டும் கொடுத்துருங்க. ஸோ இப்போ வந்து ஃபைல்ஸ் இது ஃபுல்லாக டவுன்லோட் ஆனதுக்கப்புறமா திருப்பி கொஞ்சம் ஃபைல்ஸ் எல்லாம் இன்ஸ்டால் பண்ணணும். அது கொஞ்சம் லேட் ஆகும். ஸோ அதுக்கு நீங்கள் பொறுமையாக வெயிட் பண்ணணும். நடுவில் ப்ராசஸை இன்டரப்ட் பண்ணிடாதீங்க. ஸோ கொஞ்சம் சிஸ்டம் ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் இந்த ப்ராசஸ் பண்ணுங்கள். நீங்கள் நடுவில் இன்டரப்ட் பண்ணிடாதீங்க. ஏன்னா இன்டரப்ட் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் திரும்பி சிஸ்டமை ரீஸ்டார்ட் தான் பண்ணி ஆகணும். அதாவது ஃபோர்ஸ் ஷட் டவுன் பண்ணிட்டு ரீஸ்டார்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மறுபடியும் முதல்ல இந்த கிராஃபிக்கல் இன்ஸ்டால்லேருந்து எல்லா ஸ்டெப்ஸுமே பண்ண வேண்டியதாக இருக்கும். ஸோ அதனால் இன்டரப்ட் பண்ணாதீங்க. மேக்ஸிமம் சிஸ்டம் யாருமே யூஸ் பண்ணினா அந்த டைமில் மட்டும் நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுங்கள். மேக்ஸிமம் நீங்கள் நெட்டு ரொம்ப ஸ்லோவாக இருந்துச்சுன்னா மேக்ஸிமம் எனக்கு தெரிஞ்சு 1 ஹவர்க்குள்ளே இன்ஸ்டால் ஆகிடும். எனக்கு வந்து 45 to 1 hour ஆகிருக்கும். இந்த ஒரு ப்ராசஸ்க்கு வந்து எனக்கு 1/2 hour இல்லை 35 minutes ஆச்சு. இது வந்து ரேமு கொஞ்சம் ப்ராசஸரும் நல்லா இருந்துச்சுன்னா இன்னும் கொஞ்சம் ஸ்பீடாகும். அதே மாதிரி இன்டர்நெட் கனெக்ஷனும் நல்லா இருக்கணும் இந்த ப்ராசஸ்க்கு. நீங்கள் காலி லினக்ஸோட ISO ஃபைல் வந்து இன்ஸ்டால் பண்ணுறப்போ உங்களுக்கு வந்து இன்ஸ்டால் ஆக நல்ல இன்டர்நெட்டே இருந்தாலும் கொஞ்சம் டைம் எடுத்துச்சுன்னா நீங்கள் வந்து மொபைலில் ட்ரை பண்ணி பாருங்கள், வேறு டிவைஸில் ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா நெட்வொர்க் டிராஃபிக் அதிகமாக இருந்துச்சுன்னா அந்த சைட்லேருந்து நிறைய பேர் அந்த காலி லினக்ஸ் ஃபைலை இன்ஸ்டால் பண்ணுறாங்கன்னா உங்களுக்கு வந்து நெட்டு ஸ்பீடாக இருந்தாலும் சர்வர் வந்து ஸ்லோவாக இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கு ஸ்லோவாக டவுன்லோட் ஆகும். எனக்கு வந்து அந்த 4 GB ஃபைலை டவுன்லோட் பண்ணுறது கிட்டத்தட்ட half an hour இல்லை 2 hours ஆச்சு. எனக்கு வந்து 13 hours நல்லா காமிச்சு கடைசியில் எப்படியோ 2 hours ஆகி அதுக்கப்புறம் டவுன்லோட் பண்ணி முடித்தேன். ஸோ நான் அதுக்கப்புறம் மொபைலில் டவுன்லோட் பண்ணி பார்த்தப்போ 1 hourல டவுன்லோட் ஆச்சு. ஸோ அதனால தான் சொல்கிறேன். ஸோ நீங்கள் பண்ணி முடிச்சதுக்கப்புறமா பென்ட்ரைவ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வெறும் 404 KB அந்த மாதிரி தான் சைஸ் இருக்கும். 16 GB பென்ட்ரைவாக இருந்தாலும் சரி, 8 GB பென்ட்ரைவாக இருந்தாலும் சரி, உங்களுக்கு வெறும் 404 அந்த கேபி இதில் தான் இருக்கும். ஸோ அதை வந்து எப்படி திரும்பி 16 GB இல்லை அந்த ஒரிஜினல் சைஸ்க்கு எப்படி கொண்டு வருது நான் ஒரு வீடியோ போட்டுறேன். ஸோ அதை பார்த்து நீங்கள் பண்ணிக்கலாம். அதை CMD வச்சு தான் பண்ணணும். ஸோ அதை ஒரு வீடியோ போட்டுறேன். இல்லைன்னா நீங்கள் வந்து பூட் பண்ணுறதுக்குனே தனியாக ஒரு பென்ட்ரைவ் வச்சுருந்தீங்கனாலும் ஓகே தான். ஸோ அதை வந்து லேண்ட்ஸ்கேப்பில் எடுத்தால் எனக்கு வந்து கொஞ்சம் பிளர் ஆச்சு ஃபோனில். ஸோ அதனால தான் இப்படி நான் போர்ட்ரைட்டில் வச்சு எடுத்துருக்கேன் வீடியோ. இது எப்படியோ கொஞ்சம் நேரம் ஆகும். ஸோ அதனால் நான் வீடியோ பாஸ் பண்ணிட்டு திரும்பி ரிசீவ் பண்ணி விட்றேன். ஃபுல் ப்ராசஸ் முடிஞ்சதுக்கப்புறமா எப்படி வரணும். ஸோ இந்த ப்ராசஸில் செலக்ட் அண்ட் இன்ஸ்டால் சாஃப்ட்வேர் உங்களுக்கு இந்த மாதிரி ஏதாச்சும் வந்துச்சுன்னா நீங்கள் வந்து என்டர் கீ அமுத்துங்க. ஸோ நார்மல் ஆகிடும். என்டர் கீ அவர் எஸ்கேப் கீ எது வேணால் அமுத்தலாம். ஸோ எனக்கு நார்மல் ஆகுது, உங்களுக்கு ஆகுதா இல்லையான்னு பாருங்கள். ஜாலினா ஒருத்தர் சிஸ்டம் ரீஸ்டார்ட் பண்ண ட்ரை பண்ணுங்கள். பண்ணிவிட்டு திரும்பி ஃபஸ்ட்லேருந்து ப்ராசஸ் பண்ணோம் நீங்கள். ஸோ உங்களுக்கு பார்த்தீங்கன்னா இன்ஸ்டாலன்ஸ் ஆட்டோ முடிஞ்சதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு ஸ்க்ரீன் வந்து இப்போ ப்ராசஸ் ஆகி லோட் ஆகி உங்களுக்கு ஒரு ஸ்க்ரீன் மாதிரி வரும். பார்த்தீங்கன்னா இதுதான் கிரப் பூட்லோட இது வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோஸில் பூட் மெனு மாதிரி காலி லினக்ஸோட பூட் மெனு இது.
ஸோ இதுலேருந்து தான் நீங்கள் விண்டோஸில் ஸ்டார்ட் பண்ணணுமா இல்லை காலி லினக்ஸில் ஸ்டார்ட் பண்ணணுமான்னு இதில் தான் நீங்கள் செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா நீங்கள் பூட் மெனுவில் கூட செலக்ட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து மேக்ஸிமம் உங்களுக்கு டைம் அப்படி ரன் அவுட் ஆயிடுச்சுன்னா ஒரு 3 or 4 seconds தான். அதுக்குள்ளே நீங்கள் விண்டோஸ் இல்லைன்னா காலி லினக்ஸை செலக்ட் பண்ணணும். இல்லைன்னா உங்களுக்கு வந்து ஆட்டோமேட்டிக்காக இது காலி லினக்ஸில் தான் ஏற்கனவே நீங்கள் எந்த ஆப்ஷனுமே கொடுக்கலின்னா ஃபஸ்ட்டு எடுத்துனையுமே உங்களுக்கு காலி லினக்ஸ் வந்துடும். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு விண்டோஸை நீங்கள் பூட் பண்ணிக்கோங்க. எனக்கு வந்து பயோஸ் பூட் மெனுவோட கீ வந்து F9னா உங்களுக்கு என்ன கீயோ அது வந்து சிஸ்டம் CPU பட்டன் ப்ரெஸ் பண்ணிட்டு மானிட்டர் ஆன் பண்ணோன்னையுமே அந்த கீயை ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க ஃபாஸ்ட்டாக. ஸோ பூட் மெனு ஓப்பன் ஆனோன்னா விண்டோஸ் பூட் மேனேஜருக்கு அந்த ஏரோ கீஸை யூஸ் பண்ணி ரீடைரக்ட் பண்ணி UEFI பூட் சோர்ஸில் அது போய் அதை என்டர் கொடுத்துட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து விண்டோஸ்க்கு போகும். இல்லை காலின்னு கொடுத்தீங்கன்னா காலி லினக்ஸுக்கு வந்துடும். அவ்வளோதான் உங்களுக்கு. ஸோ கிரப் பூட் லோடர் எப்படி இருக்கும்னு காமிக்கிறேன். ஸோ உங்களுக்கு இது இந்த மாதிரி பண்ணலாம், இல்லை பூட் மெனு எப்படி பண்ணணுங்கிறதையும் நான் காமிக்கிறேன். ஃபினிஷிங் இன்ஸ்டாலேஷன் இது முடிஞ்சதுக்கப்புறமா தான் உங்களால் OSஐ யூஸ் பண்ணி பார்க்க முடியும். ஸோ இதுக்கு 2 to 3 minutes ஆகும் உங்களுக்கு இந்த ப்ராசஸ்க்கு. ஸோ வெயிட் பண்ணுங்கள். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபினிஷிங் அந்த ஃபுல்லாக இருந்தால் அந்த டேப் உங்களுக்கு ஃபுல்லாகாது. ஸோ அதுக்குள்ளேயே உங்களுக்கு நடுவுலேயே ஸ்டாப் ஆகி உங்களுக்கு இன்ஸ்டாலேஷன் கம்ப்ளீட்டுன்னு ஒன்று வரும். இப்போ வந்து நீங்கள் என்ன பண்ணணுன்னா பென்ட்ரைவ் மட்டும் ரிமூவ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் கண்டினியூ கொடுக்கலாம். பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணிடுங்க. இப்போ நீங்கள் பென்ட்ரைவ் ரிமூவ் பண்ணதுக்கப்புறமா கண்டினியூ கொடுத்துட்டிங்கன்னா ஃபினிஷிங் இன்ஸ்டாலேஷன் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு வரும். ஸோ இப்போ வந்து சிஸ்டம் உங்களுக்கு ரீஸ்டார்ட் ஆகும். ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூஸ்வலாக உங்களுக்கு வெல்கம் டு கிரப் இதான் கிரப் பூட்லோடங்கிறது. இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பூட்டிங் இன் 2 seconds, பூட்டிங் இன் 1 seconds, பூட்டிங். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த 4 secondsக்குள்ளே நீங்கள் விண்டோஸாக இல்லை காலி லினக்ஸான நீங்கள் அந்த ஏரோ கீஸை வச்சு டப்புன்னு பண்ணணும். அப்படி நீங்கள் ஏரோ கீஸ் ஏதாச்சும் ஒரு ஏரோ கீ அமைத்து காலி லினக்ஸ் வந்தால் நீங்கள் என்ன பண்ணலான்னா நீங்கள் சிஸ்டம் முதல்ல லாகின் ஆக விடுங்க காலி லினக்ஸ்க்கு. காலி லினக்ஸ் லாகின் ஆகிறப்போ அதை ரீஸ்டார்ட் பண்ணிட்டு நீங்கள் விண்டோஸ் பூட் மெனு வச்சு நீங்கள் போய்க்கலாம். ஸோ அப்ளை அடித்து நம்ம கொஞ்சம் இன்ஸ்டாலேஷன் ப்ராசஸ் அப்போ அடித்து யூசர் நேம் பாஸ்வேர்ட் ஞாபகம் வச்சுருக்கணும். ஸோ இந்த இது லாகின் பண்ணுறதுக்கு. ஸோ நான் என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டு வச்சுன்னா அதை இப்போ டைப் பண்ணிக்கிறேன். ஸோ இப்போ டைப் பண்ணிட்டு இங்கே பாஸ்வேர்டும் டைப் பண்ணிக்கிறேன். டைப் பண்ணிட்டு லாகின் கொடுக்குறேன். பாஸ்வேர்டு இன்கரண்ட்னா இப்படி வரும். ஸோ திரும்பி டைப் பண்ணணும் நீங்கள். ஸோ நீங்கள் டைப் பண்ணதுக்கப்புறமா கொஞ்சம் ஒரு 2 or 3 secondsக்கு அப்புறம் உங்களுக்கு இந்த வந்துடும். அந்த சிஸ்டம் ஸ்பீடாக இருந்தால் இமீடியட்டாக இது வந்துடும். இந்த மாதிரி ஒரு டேபு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இதுதான் ஃபஸ்ட் ஸ்டெப் ஆகும். இந்த டேப் வந்ததுக்கப்புறமா இதுதான் ஹோம் ஸ்க்ரீன், காலி லினக்ஸோட ஹோம் ஸ்க்ரீன். லாகின் பண்ணிவிட்டு இந்த ஸ்க்ரீன் உங்களுக்கு வந்துடும். இது வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க உங்களுக்கு வந்து கிரப் பூட்லோட ரீஸ்டார்ட் ஆனோன்னு, அதாவது ஷட் டவுன் பண்ணிட்டு நீங்கள் ஸ்டார்ட் பண்ணாலும் அதான் வரும், இல்லை ரீஸ்டார்ட் பண்ணாலும் அதான் வரும். ஸோ இப்போ வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா ஈஸியாக நீங்கள் விண்டோஸ் போகணுன்னா இப்படி ரீஸ்டார்ட் பண்ணுங்கள். இந்த ரீஸ்டார்ட் பட்டன் கொடுத்துக்கோங்க. அப்புறம் நீங்கள் என்ன பண்ணலான்னா இந்த F9 எனக்கு வந்து பூட் மெனுக்கு இதான் கீ, அதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருங்க. அந்த ஒன்ஸ் அந்த ஸ்க்ரீன் பிளாக்குக்கு போனோன்னு ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா, இல்லை நீங்கள் சிஸ்டம்மை ஸ்டார்ட் பண்ணுறப்பவே இந்த மாதிரி F9 அமுத்திக்கிட்டே இல்லை எனக்கு வந்து F9 உங்களுக்கு பூட் மெனு கீ எதுவோ அதை ப்ரெஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து காலி, இன்னொன்று விண்டோஸ் பூட் மேனேஜர். எனக்கு வந்து இந்த மாதிரி செப்பரேட்டாக காட்டும் UEFI பூட் சோர்ஸஸ். உங்களுக்கு வந்து வேறு மாதிரி இருக்கலாம் பூட் மெனு. ஸோ அது ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ விண்டோஸ் பூட் மேனேஜர் தான். இப்போ நான் விண்டோஸுக்கு போகணுன்னா விண்டோஸ் கொடுத்துக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் என்ன பண்ணணுன்னா நீங்கள் வந்து ஃபஸ்ட்டு பூட் பண்ணுறப்பவே பூட் மெனுக்கு போய் விண்டோஸை ஃபஸ்ட்டு பூட் பண்ணி கொஞ்சம் ரன் பண்ணிட்டு அதுக்கப்புறம் காலி லினக்ஸ் பூட் பண்ணுங்கள். ஸோ அதனால் ரேமை நீங்கள் ப்ராசஸ் வந்து கிளியர் பண்ணிக்கலாம். விண்டோஸில் கொஞ்சம் ரேம் ப்ராசஸ் எல்லாம் கிளியர் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து இங்கே கொஞ்சம் ஸ்மூத்தாக ரன் ஆகும் காலி லினக்ஸ் வந்து.
ஸோ அந்த ஸ்க்ரீன் வரட்டும். அது இப்போ பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து ஸ்க்ரீன் பூட் ஆயிடுச்சு. ஸோ அந்த டாஸ்க் மேனேஜரில் எப்படி ப்ராசஸ் டெர்மினேட் பண்ணோன்னா, முதல்ல இங்கே டாஸ்க் பாரில் வந்து நீங்கள் ரைட் கிளிக் பண்ணிக்கோங்க. இங்கே டாஸ்க் மேனேஜர் செலக்ட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நீங்கள் காலினக்ஸ் இன்ஸ்டால் பண்ணதுக்கு முன்னாடியும் காலினக்ஸுக்கு நீங்கள் பூட் பண்ண போகிறீங்கன்னா இதை பண்ணிங்கன்னா உங்களுக்கு 68% மெமரி இருக்கிறப்போ ஓரளவுக்கு நாங்கள் இந்த 84 அதெல்லாம் பண்ணிங்கன்னா சில டைம் டெட்லாக் மெமரி ஆயிரும். ஸோ அதனால் இந்த 68 இல்லை 70 இல்லை 80க்குள்ளே இருந்தால் போதும். ஸோ இப்போது கூகுள் க்ரோம் வந்து நான் ஓப்பனே பண்ணல, இருந்தாலும் பேக்ரவுண்ட் ரன் ஆகுது. இந்த மாதிரி டேபுலர் ப்ராசஸ்லாம் டெர்மினேட் பண்ணிடுங்க. ஸ்கைப்பை நான் ஓப்பன் பண்ணது கூட கிடையாது, இருந்தாலும் இது ரன் ஆகுது. ஸோ தேவையில்லாதெல்லாம் ஆஃப் பண்ணி விட்ருங்க. பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு 67 அந்த இதிலே நீங்கள் மெயின்டைன் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். அந்த பூட் பண்ணுறப்ப அந்த பிரச்சனையும் இல்லாமல் ஈஸியாக பூட் பண்ணிக்கலாம். ஸோ அவ்வளோதான் இந்த வீடியோவுக்கு. உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நம்ம சேனல் டெக் இன்னும் கொஞ்சம் நேரம் கழித்து நான் அந்த பென்ட்ரைவுக்கு எப்படி ஒரிஜினல் ஸ்பேஸ் இது பண்ணுறதுன்னு கொஞ்சம் நேரம் கழித்து நான் வீடியோ போட்டுறேன். ஸோ பை கைஸ்.